விஷயம் என்னதான் பார்த்தாலும் அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் காசு வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இது டாஸ்மாகில் 10 ரூபா பாட்டெல்லாம் பாடுறாரு. இப்போ அவங்களுக்கு மட்டும் நான் 5 ரூபா பாட்டு, அவங்களும் 10 ரூபா கூலிங் வேணும்னா 15 ரூபா. டாஸ்மாக்ன்ற ஒன்று ஆரம்பித்ததே அம்மையார் தான். அம்மையார் தான் ஆரம்பித்தாங்க. அது வந்துருச்சு. அப்போ 2 ரூபா 1 ரூபா இருந்தது. காலப்போக்கில் மாறி மாறி 2 ரூபா 5 ரூபா ஆச்சு. 5 ரூபா 10 ரூபா ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் எடப்பாடியே திரும்பி ஆட்சிக்கு வந்து இந்த 10 ரூபா வாங்க வேணாம்னா ஒருத்தன் வாங்காம இருப்பானா? சரி, அந்த 10 ரூபா பேசுறீங்க. உள்ள விற்கிற டம்ளர் 17 ரூபா 20 ரூபாய்க்கு விற்கிற கதை இருக்கு தெரியுமா? அது யாருமே பேசுறது இல்ல. அந்த சிப்ஸ் இருக்கு தெரியுமா? அது என்ன சிப்ஸ்? இந்த உருண்டையா இருக்குமா? அது 25 ரூபா. வெளியில அது 5 ரூபா தான் அந்த பாக்கெட். நான் சொல்றேன், யாரும் பேசுறது இல்லை. இந்த ஃபுட்டு இன்ஸ்பெக்டர்லாம் இருக்காங்கல்ல, நம்ம தியேட்டருங்களில் பேசணும். 500 ரூபா 600 ரூபாய்க்கு பாப்கார்ன் விற்கிறான்னு. நீங்கள் இந்த பாருங்களுக்கு போய் ரைடு அடிங்க. 20 ரூபா வாட்டர் பாட்டில் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க நிறைய.